டாக்டர் எனக்கு ஏஜ் 40க்கு மேல ஆயிடுச்சு, எனக்கு டோனர் எக் முறை சொல்லியிருக்காங்க, எனக்கு எக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால டோனர் எக் போக சொல்லிட்டாங்க, ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு டோனர் எக் போக சொல்லிட்டாங்க, குழந்தை என்ன மாதிரி பிறக்குமா, இப்படின்ற கேள்விகள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வர்றது தான். இந்த வீடியோவில் நம்ம டோனர் எக் யாருக்கெல்லாம் போகணும், டோனர் எக் போகிறதுக்கான ஏஆர்டி ரூல்ஸ் என்ன, டோனர் எக்கோட சக்ஸஸ் ரேட்ஸ் என்ன, இல்லை குழந்தை பிறந்ததுன்னா குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக பார்க்கலாம். Hello, I'm Dr. Aishwarya, fertility specialist and gynecologist from Ascas Fertility and Women's Center, Vadapalani, and Acumen Specialty Clinic and Scans, Valasaravakkam. டோனர் எக் முறை அப்படிங்கிறது நியூ கிடையாது. இது ரொம்ப நாளா ஐவிஎஃப் பண்ற டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு முறை தான். பிளட் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், டோனர் கிட்டேருந்து எடுத்து இன்னொருத்தருக்கு தருவோமோ அதே ப்ராசஸ் தான். ஸோ எக்கு இல்லை அப்படின்னா எக்கு கடன் வாங்கி அந்த லேடிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஒரு டொனேஷன் மெத்தட், சிம்பிள் டேர்ம்ஸ்ல அவ்வளவுதான். எக் இல்லைன்னா எக் வாங்குவோம், ஸ்பெர்ம் இல்லைன்னா ஸ்பெர்ம் வாங்குவோம். இதை இதுக்கு மேல காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். பட் பிளட் அளவுக்கு ஒரு எக்குக்கோ ஸ்பெர்முக்கோ மனிதர்களுக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா மனிதர்களுடைய இயற்கையான ஃபீலிங் என்ன தெரியுமா, என்னோட குழந்தை என்ன மாதிரியே இருக்கணும், என்னோட ஃபீச்சர்ஸ்ல இருக்கணும், ஏன் கண் இருக்கணும், ஏன் ஹேர் இருக்கணும், என்ன மாதிரி பர்சனாலிட்டி இருக்கணும், ஹேபிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான விஷயம். அதனாலதான் உங்களுக்கு குடும்ப அரசியல், குடும்ப பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் ஹியூமன் டெண்டன்சி அண்ட் ட்ரீட். நம்பர் 1, ஏஜ் மோர் தென் 40 இருக்கிறவங்களுக்கு அண்ட் எக் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுதான் இன்னுமே இந்தியால நம்பர் 1 ரீசன். எல்லாருக்கும் கிடையாது, ஆனா நிறைய பேருக்கு இதை பரிந்துரைப்பாங்க. நம்பர் 2, சில பேருக்கு சீக்கிரமே கருமுட்டை தீர்ந்து போயிடும். இது பேரு ப்ரீமெச்சூர் ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி. 3வது, ஏதாவது ஜெனட்டிக் காசஸ் இருக்கு, சம் டிரான்ஸ்லோகேஷன்ஸ் ஆர் சம் ட்ரைசோமிஸ் ஆர் சம் டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், அவங்களுக்கு டோனர் எக் கொடுப்போம். இல்ல திருப்பி ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுது, இல்ல புவர் குவாலிட்டி எக் வருது ஒவ்வொரு வாட்டியும்ன்ற போது சில பேருக்கு இந்த முறையை பரிந்துரை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தவிர இல்லாம நிறைய ஃப்ளூயிடான ரீசன்ஸ் இருக்கு. எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு ஐவிஎஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி டிப்பிக்கலா ஒரு டோனருக்கு ஐவிஎஃப் பண்றது தாங்க இது. சிம்பிள். ஒரு ஹெல்த்தியான உமன்ல இருந்து நம்ம ஊசி போட்டு அவங்களுக்கான எக்கை வளர்த்தி அண்ட் அவங்களுக்கு எக் கலெக்ஷன் பண்ணி நம்ம எக்கை எடுக்கிறது தான் டோனர் எக்கோட பேசிக் ப்ராசஸ், எக் கலெக்ஷன் ஃபார் த டோனர். அதுக்கப்புறமா எந்த பேஷண்ட் இந்த டோனர் எக் முறையை எடுத்துக்க போறாங்களோ அவங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்மோ இல்ல அவங்களுக்கு டோனர் ஸ்பெர்மும் பரிந்துரைச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்பெர்மையும் எடுத்து அந்த டோனர் எக்கையும் இணைச்சி நம்ம கரு உருவாக்குவோம். ஸோ அந்த கருவை இந்த ரெசிபியன்ட், அதாவது யாருக்கு டோனர் எக் முறை சொல்லியிருக்காங்களோ அவங்க பேர்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுதான் டோனர் எக்கோட முறை. ஸோ 3 ப்ராசஸ் இருக்கு. டோனர் எக்ல இருந்து ஸ்டிமுலேஷன் அண்ட் எம்ப்ரியோ ஃபார்மேஷன், அதுக்கப்புறமா எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டு த ரெசிபியன்ட். ஸோ எக் ஒருத்தர்கிட்ட இருந்து வரும், ஆனா அந்த கருவை உள்ள செலுத்துறது இன்னொரு உமன் கிட்ட. அப்போ இது இவ்வளவு சிம்பிளா இருந்தா பிளட் டொனேஷன் மாதிரி யார் வேணா கூப்பிட்டு பண்ணிடலாமா? அதுதான் கிடையாது. பிளட்ங்கிறது வேற, எக்குங்கிறது வேற. பிளட் வாழ்க்கை ஃபுல்லா எல்லார்கிட்ட இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகும். வாலண்டரி பிளட் டொனேஷன் ப்ரோக்ராம்ஸ் இந்தியா ஃபுல்லா போயிட்டு இருக்குது. ஆனா எக்குன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? ஸோ அது அவ்வளோ சீக்கிரத்துல அவ்வளோ அவைலபிளா இல்லை. இதற்கான ரெகுலேஷன்ஸை கொண்டு வரதுக்கு தான் ஏஆர்டி ரெகுலேஷன் 2021 கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் கட்டமைப்பே கிடையாது ஏஆர்டி அண்ட் ஐவிஎஃப் பண்றதுக்கு இந்தியால. எல்லா சென்டரும் அவங்களோட ஒரு கட்டமைப்பை வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் தவறான முறையிலையும் நடந்திருக்கு. இதை நம்ம டினை பண்ண முடியாது. அதை ஒரு கட்டமைப்புல கொண்டு வர்றதுக்கு தான் இந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த லா படி ஒரு எக் டோனருங்கிறது 23ல இருந்து 35 வயசுக்குள்ள நிரம்பின ஒரு பெண்மணியா இருக்கணும். இவங்க லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி தான் இந்த எக்கை டொனேஷன் பண்ணணும். ஹெல்த்தியா இருக்கணும்.
எந்த இன்ஃபெக்ஷன் ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, ஹெச்சிவி அப்படிங்கிற வைரஸ் நோய்கள் இவங்களை தாக்காம இருக்கணும். இவங்களுக்கு ஹீமோகுளோபினோபத்தீஸ்ன்ற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த விஷயங்கள் வந்து இல்ல அப்படின்றத நம்ம வந்து ஒரு சர்டிபிகேட் மூலமா வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்க வாலண்டியரா வந்து அப்படியே டொனேஷன் பண்ண முடியாது. இவங்களுக்காக ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடம் இருக்கு, அது பேரு தான் ஏஆர்டி பேங்க். அந்த மூலியமா தான் இவங்க டொனேஷனை வந்து கொடுக்கணும். ஏஆர்டி பேங்க்னா என்ன, ஏஆர்டி கிளினிக்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏஆர்டி பேங்க் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு பிளட் பேங்க்ல இருக்கோ, பிளட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கேருந்து வந்து உங்களுக்கு ரத்தம் வேணும்னா கொடுப்பாங்க. ஏஆர்டி பேங்க்ன்றது எப்படின்னா, சப்போஸ் ஒரு டோனர் வராங்க, எக் நான் டொனேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள முதல்ல அந்த பேங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த எக்கை தான் வந்து பர்டிகுலர் ரெசிபியன்ட்டுக்கு அவங்கள டேக் பண்ணிடுவாங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, அவங்களுக்கான கன்சென்ட் ஃபார்ம்ஸ், அஃபிடவிட்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் டோனருக்கு இன்சூரன்ஸ்ன்ற ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இன்சூரன்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். அண்ட் இதுக்கான சார்ஜஸ் எல்லாமே யூசுவலி அந்த ரெசிபியன்ட் தான் வந்து பேர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டோனரை வந்து அந்த பேங்க்ல இருந்து அவங்களோட ஏஆர்டி கிளினிக்கு அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏஆர்டி கிளினிக் அப்படிங்கிறது தான் வந்து ஐவிஎஃப் சென்டர், லெவல் 2 ஐவிஎஃப் சென்டர்ஸ்னு சொல்லுவோம். அங்க வந்து டோனருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஐவிஎஃப் முறையை பண்ணி அவங்க கிட்ட இருந்து எக்கை எடுப்பாங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்றதுன்னா, ஒரு டோனர் ஒரு ரெசிபியன்ட்டுக்கு தான் அவங்க எக்கை கொடுக்க முடியும், இன்னொரு ரெசிபியன்ட்டுக்கு தர முடியாது. லா இல்லாத போது இது ஷேர் பண்ற மாதிரியான பிராக்டிகாலிட்டிஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு டோனர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக் வந்தாலும் உங்களுக்கு தான், அவங்களுக்கு 10 எக் வந்தாலும் உங்களுக்கு தான். பட் அக்கார்டிங் டு தி லா நம்ம 7 வரைக்கும் தான் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து லா சொல்லுது. அதாவது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அவங்கள ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. வாட் எவர் எக்ஸ் ஆர் தேர், இட் வில் பி given to the recipient. That is also there in the law. இந்த ஏஆர்டி பேங்க் அப்படிங்கிறது இந்த டோனரோட டீடைல்ஸ், அவங்களோட இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் அவங்களோட கன்சென்ட்ஸ், அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ பிராக்டிக்கலா என்ன கேள்வி கேட்பாங்க, இப்போ இந்த டோனர் எடுத்திருக்கோம், அவங்க நாளைக்கு வந்து இந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு சொன்னதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அக்கார்டிங் டு த லா கிளியரா வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, அந்த உமன் உங்களோட குழந்தைய வந்து கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவது அனானிமிட்டி, யார் டொனேஷன் பண்றாங்கன்றத பேங்க் வந்து யாருக்கும் ரிவீலும் பண்ணக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட உங்க கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிய, உங்க பிளட் குரூப்போ இல்ல உங்க ஹைட்டோ கலரோ மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு லேடியை தான் வந்து டோனரா எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அண்ட் அவங்க கன்சென்ட்ல சைன் பண்ணும்போது இந்த மாதிரி என்னோட எக்கை இந்த பேங்க்குக்கு நான் டொனேஷன் பண்ணுறதுக்கு நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன், அண்ட் இந்த மூலமா பிறக்க போற குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, ஃபியூச்சர்லயும் அதை நான் கிளைம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து எழுதி கொடுத்துருவாங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா, நாளை பின்ன அந்த குழந்தை ரொம்ப டெவலப் ஆகி இல்ல ஷி பிகம் சம்மர் லைக் அதானி ஆர் அம்பானி, நாளைக்கு இந்த பேரண்ட் வந்து இவங்க ஏன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணக்கூடாதுன்றதுல லா ரொம்ப கிளியரா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கு. ஸோ நீங்க டோனர் எக் மூலமா எடுக்கிறதா இருந்தா யாரு டோனர்னு பயப்படவே வேணாம். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தட் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டோனரை தான் கொடுப்பாங்க. ஸோ இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே ஏற்படாது. முன்னாடி எல்லாம் வந்து டோனர் எங்கேருந்து வேணா கூப்பிட்டு வரலாம், எப்படி வேணா இன்ஜெக்ஷன் போடலாம்னு இருந்தது. பட் அக்கார்டிங் டு த லா பேங்க் மூலமா தான் எடுக்கணும், டோனருக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், ஒரு வாட்டி தான் லைஃப்ல டொனேஷன் பண்ணணும்ன்ற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு அண்ட் ஏஜ் கிரைட்டீரியாவும் கொடுத்ததுனால இது டோனர்ஸ்க்கும் ரொம்ப சேஃபா இருக்கு. நிறைய விமன் நீங்க வந்து வாலண்டரியாவே போய் ஏஆர்டி பேங்க் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க லீகலா டொனேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களோட மேரேஜ் சர்டிபிகேட்ஸ், உங்களோட ஆதார் ப்ரூஃப் எல்லாமே கரெக்டா இருந்து உங்களுக்கு ஹெல்த்தி எக்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க வந்து போய் அணுகலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேள்வி எங்களை என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் நீங்க டோனர் எக்னு சொல்றீங்க, ஆனா பிறக்க போற குழந்தை என்ன மாதிரி இருக்காது, என்னோட ஃபீச்சர்ஸ் இருக்காது அப்படிங்கிறது. ஐவிஎஃப் பண்றதுங்கிறது ஒரு குழந்தை கொடுக்கறதுக்காக, ஒரு ஃபேமிலி கொடுக்கறதுக்காக. இட் இஸ் நாட் ஒன்லி டு போஸ்ட் தட் யூ ஹேவ் அ சைல்டு. இது ரொம்ப ஒரு எமோஷனலான பாண்டிங். நிறைய பேருக்கு நான் டோனர் எக் பர்சனலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேருக்கு பண்ணும்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இனிஷியலா அவங்களுக்கு இருக்கிற ஹிக்கப்ஸ் எல்லாம் அந்த குழந்தை பிறந்த உடனே ரொம்பவே மாறிடுது. ஏன்னா நீங்க வளர்க்க போற
போற குழந்தை உங்க வயித்துல வளரும் போது அஃப்கோர்ஸ் எஸ் கொஞ்சம் பிசிக்கல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி பிறக்கும். அண்ட் சப்போஸ் உங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் இருந்ததுன்னா 50% ஆஃப் த ஜீன் இஸ் ஃப்ரம் யோர் ஃபேமிலி. குழந்தை வந்து உங்க வயிற்றுக்குள்ள வளரும் போது அந்த குழந்தையோட டிஎன்ஏவை சைலன்ஸ் பண்றதுக்கோ இல்ல ஆக்டிவேட் பண்றதுக்கோ எபிஜெனெட்டிக்ஸ்னு ஒரு பினாமினன் வந்து ஒர்க் ஆகுது. இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜீனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதோ சைலன்ஸ் பண்றதோ பண்ணும்போது அந்த குழந்தையோட ஹேபிட்ஸ், அந்த குழந்தையோட ட்ரேட்ஸ், அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதை தவிர இல்லாம நம்ம குழந்தையோட வளர்ப்பு முறையில தான் குழந்தை எப்படி உருவாகுது அப்படிங்கறத ரொம்ப கிளியரா ஆய்வுகள் ப்ரூவ் பண்ணுது. அண்ட் many parents who have babies because of the donor egg program, they are very happy parents. and நிறைய பேர் வந்து குழந்தை அம்மாவை ரிசம்பிளன் பண்றத நான் கண் கூட பார்த்திருக்கேன். மேபி எபிஜெனெட்டிக்ஸ் has a very major role in all these things. donor eggன்றது சம்டைம்ஸ் ஒரு ஹார்ட் பில் டு ஸ்வாலோவா இருக்கலாம், உங்களுக்கான ஃபைனல் ட்ரீட்மெண்ட்டா கூட இருக்கலாம். பட் எதுவுமே வந்து நல்ல இன்டென்ஷன்ஸோட பண்ணா அண்ட் கரெக்டான எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணா தப்பில்லை. அண்ட் குழந்தை பிறந்த நிறைய பேரே அதுக்காக வவுச் பண்ணுவாங்க. உங்க டாக்டர் கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி இது எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா நடக்கும், உங்களுக்கு எப்படி டோனரை செலக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்த பத்தியும் உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகங்கள் அண்ட் தனியா கேட்கணும்னு இருந்ததுன்னா நீங்க நேரமும் வரலாம், இல்ல ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் என்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.